வணக்கம். இது நிஜகண். வரலாறு மாறி வருகின்றது. ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற மாற்றங்கள் அரிசி, தேங்காய் போன்ற நேரடியாகவே மக்களால் உணரப்படுகின்றவை அல்ல. இலங்கை உலக புவி அரசியலில் நிலவுகின்ற மிகவும் முக்கியமான இட அமைவினை மிகவும் நன்றாக ஈடுபடுத்திக் கொள்வதாகும். 1977 பின்னர் இன்றை வரை ஒரு சில விசேடமான தருணங்கள் தவிர்ந்ததாக உலகின் முன்னணியில் ஏதோ ஒரு விதத்தில் மண்டியிடுதலே நிலவியது. குறிப்பாக 1977 அதிகாரத்திற்கு வந்த ஜெயவர்தனவை முதன்மையாக கொண்ட அரசாங்கம் முதலில் ஐக்கிய அமெரிக்காவிடம் மண்டியிட்டது. இந்தியாவையும் அப்போது நிலவிய சோவியத்திற்கு ஆதரவான பாசறையையும் எதிர்த்து அவருடைய ஆட்சிக்கு அது சக்கராயுதமாக மாறிய வேளையில் இந்தியாவின் எதிரில் மண்டியிட்டது. இவ்விதமாக நாடுகளின் முன்னால் மண்டியிட்டு இலங்கை எனப்படுகின்ற மதிப்புமிக்க ராஜ்யத்தின் அபிமானத்தை காட்டிக் கொடுத்து அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்ட ஏறக்குறைய 4 தசாப்த கால வரலாறு உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் ஜெயவர்தன ஆட்சி அரசியல் ரீதியாக மண்டியிடுதலை ஆரம்பித்து பின்னர் பொருளாதார ரீதியாக முற்றாகவே பிறரில் தங்கி வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டது. நாட்டின் வெளிநாட்டு கடன் மூலமாகவே இது உறுதியாகின்றது. 1976 $773.2 மில்லியன் விளங்கிய மொத்த வெளிநாட்டு கடன் 1977 $856.1 மில்லியன் வரை $82.9 மில்லியன் அதிகரித்தது. அது 1978 $1114.3 அதிகரித்தது. ஒரு வருடத்திற்கான அதிகரிப்பு 158.2 மில்லியன் அமைந்திருந்தது. 1980 அளவில் 1666.8 மில்லியன் அதிகரித்தது. அதாவது 1976 நிலவிய மொத்த வெளிநாட்டு கடனின் அளவு $773.2 மில்லியன் 2 மடங்கிற்கு மேலாக 4 வருடங்களுக்குள் அதிகரித்தது. பொருளாதார ரீதியாக வெளிநாட்டவர் முன்னிலையில் மண்டியிடுவது என்பது ஏனைய துறைகளிலும் பிறரில் தங்கியிருக்கின்ற நிலையை நோக்கி வேகமாக தள்ளிவிடுவதாகும். 1948 சுதந்திரம் பெற்ற பின்னர் அதிகாரத்திற்கு வந்த அரசாங்கங்கள் சம்பந்தமாக எந்தவிதமான விமர்சனங்களும் நிலவலாம். எனினும் கூட குறைய ஒருவிதமான சமநிலை வாய்ந்த வெளியுறவு கொள்கையை கடைபிடித்தார்கள். அதனால் அமெரிக்காவை முதன்மையாக கொண்ட மேலைத்தேய பாசறைகள் போன்ற சோவியத் தேசத்தை முதன்மையாக கொண்ட கீழைத்தேய பாசறைகளில் இருந்தும் பொருளாதார நன்மைகள் பெற்றுக்கொள்ள இயலுமாயிற்று. உதாரணமாக நமது நாட்டுக்கு தொலைக்காட்சி சேவையை பெற்றுக் கொடுக்க 1965 தொடக்கம் 1970 கால பகுதிகளில் டட்லி சேனநாயக்க அரசாங்கம் நிலவிய வேளையில் ஜெர்மனிய அரசாங்கம் முன்வந்தமையை குறிப்பிடலாம். அதனை இந்த அரசாங்கம் நிராகரித்தது. ஸ்ரீமா பண்டாரநாயக்க ஆட்சி காலத்தில் சோவியத் தேசத்தில் இருந்து பாரிய அளவிலான கைத்தொழில்கள் கிடைத்தன. அதற்கு மேலதிகமாக மத்திய கிழக்கு நாடுகளுடன் மிகச்சிறந்த ராஜதந்திர ஒத்துழைப்பு நிலவியது. அவை அனைத்தையும் நாசமாக்கி தனது அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான கருத்திட்டம் ஜெயவர்தனவின் அரசாங்க காலத்தில் அமுலாக்கப்பட்டது. அண்டை நாடான இந்திய எதிர்ப்பு நடைமுறைகளை அமுலாக்கினார்கள். அதேவேளையில் 1977 ஆகஸ்ட் 1981 ஜூலை மாதத்தில் அபிவிருத்தி சபை தேர்தல் கொள்கையின் போது யாழ் நூலகத்தை தீக்கரையாக்கி அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் திரு அமிர்தலிங்கத்தை கூட போலீசார் கைது செய்தார்கள். அதன் பின்னர் 1983 கருப்பு ஜூலை கட்டவிழ்த்து விட்டது. இவ்விதமாக இந்நாட்டின் தமிழ் மக்களுக்கு எதிராக அரச பயங்கரவாதம் தொடர்ச்சியாக பிரயோகிக்கப்பட்டது. அதனூடாக நாட்டை பிரிக்கின்ற ஆயுத போராட்டம் ஒன்று பலம் பொருந்திய வகையில் உருவாக்கப்பட்டது. அந்த இயக்கத்திற்கு இந்திய அனுசரணை அனைத்து துறைகளிலும் வழங்கப்படுகின்ற நிலைமை உருவாக்கப்பட்டது. அமெரிக்கா முன்வந்து ஜெயவர்தனவின் ஆட்சியை பாதுகாத்து கொடுக்கும் என்ற கனவு கண்டுகொண்டே அவை அனைத்தையும் செய்தார்கள். எனினும் ஜெயவர்தன ஆட்சி 1977 ஜூலை மாதத்தில் தொடங்கி சரியாக ஒரு தசாப்த காலத்தில் 1987 ஜூலை மாதத்தில் இந்திய படையினரை இந்த நாட்டுக்கு வரவழைத்துக் கொள்ளல் வரை மண்டியிடல் மேற்கொள்ளப்பட்டது. இந்திய இராணுவத்தின் வருகைக்கு வழி சமைத்ததன் பின்னரே இந்நாட்டின் பிரிவினைவாத இயக்கங்களுக்கு அப்போது நிலவிய உலக அரசியல்
அரசியலின் இரட்டை அதிகாரத்தின் கீழ் மேற்குலக நாடுகளிலிருந்து புத்துயிர் கிடைக்க தொடங்கியது. அதற்கு 3 வருடங்களுக்கு பின்னர் சோவியத் தேசத்தை முதன்மையாக கொண்ட பாசறை வீழ்ச்சியடைந்தது. புதிய உலக அரசியலின் கதவுகள் பற்றி சிறந்த புரிந்துணர்வுடன் செயலாற்ற இந்திய தலைவர்கள் அணிதிரண்டார்கள். அதன்படி உலக அரசியலில் புரட்சிகரமான வகிபாகத்துடன் இந்தியா சேர்ந்தது. அது அணு ஆயுத பலத்தையும் கைப்பற்றி கொண்ட நாடு என்ற வகையிலாகும். பொருளாதார பலத்தை வேகமாக விருத்தி செய்து கொள்வதை போன்றே உலகில் யுத்த வல்லரசாகவும் முன்னோக்கி நகர்ந்ததன் மூலமாகும். அதேவேளையில் மறுபுறத்தில் 1970 தசாப்தத்தின் இறுதியிலும் 1980 தசாப்தத்தின் தொடக்கத்திலும் உறக்கத்தில் இருந்த ஒரு ஜாம்பவானாக சீனா அழைக்கப்பட்டது. குறிப்பாக 1970 பின்னரை பகுதியில் இருந்து சீனா புரட்சிகரமான பொருளாதார மறுசீரமைப்பினை தொடங்கியது. ஒருமுகப்படுத்தப்பட்ட அரசியல் அதிகார தத்துவத்தை பேணி வருகின்ற அதே வேளையில் பொருளாதாரம் தீவிரமாக தளர்த்தப்பட்டது. அது தேசிய திட்டத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. கட்டங்கட்டமாக பொருளாதார வளர்ச்சி முன்னோக்கி நகர்த்தப்பட்டதோடு உறுதிநிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. சோவியத் தேசத்தை முதன்மையாக கொண்ட அதிகார பாசறைகள் வீழ்ச்சியடைந்த தருணத்தில் சீனா உறுதி நிலையை அடைந்திருந்தது. 1990 ஆரம்ப கட்டத்தில் ஆசிய பொருளாதார நெருக்கடி தோன்றியது. அத்தருணத்தில் வேகமாக முன்னேறி வந்து கொண்டிருந்த ஆசிய புலிகள் என அழைக்கப்பட்ட பல நாடுகள் வீழ்ச்சியடைந்தன. ஆனால் அத்தனமாகும் வேளையில் சீனா உலகம் மீது உறுதியாக கால் பதித்து பயணிக்க தொடங்கியிருந்தது. நிகழ்காலத்தில் இந்தியாவும் சீனாவும் ஆசியாவில் மாத்திரமின்றி உலகின் 2 ஜாம்பவான்களாக விளங்குகின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை முதன்மையாக கொண்ட அரசாங்கம் இதோ இந்த 2 ஜாம்பவான்களுடன் செயலாற்றுகின்ற திறந்த நிலையான அரசியல் மற்றும் ராஜதந்திர இடப்பரப்பு இன்றளவில் உறுதியாகிவிட்டது. மண்டியிடுவதற்கு பதிலாக மதிப்புமிக்க ராஜதந்திர அணுகுமுறை இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டது. முதலில் இந்தியாவிலும் இரண்டாவதாக சீனாவிலும் உத்தியோகபூர்வ விஜயத்தில் ஈடுபட்ட ஜனாதிபதி அந்த கௌரவத்தை பெற்றுக் கொடுத்தார். இவை வெறுமனே கூற்றுக்களன்றி விடயங்களை ஒவ்வொன்றாக கருத்தில் கொண்ட பின்னர் மேற்கொள்ளப்படுகின்ற ஊகமாகும். இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முதலாவது உத்தியோகபூர்வ விஜயம் இந்தியாவாக அமைந்தமை முழு உலகினதும் கவனத்தை வென்றெடுத்த விடயமாகும். இலங்கையின் இடதுசாரி தலைவர் இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தில் ஈடுபடுவதற்காகவே பொதுவில் மேற்குலக ஊடகங்கள் அறிக்கையிட்டிருந்தன. குறிப்பாக 1987 ஆண்டின் பின்னர் இந்த நாட்டு தலைவர்கள் இந்தியாவுடன் பேணி வந்தது ராஜதந்திர உறவுகளை அல்ல, ஒரு வகையிலான அவாநிறைவினை வழங்குகின்ற உறவினையாகும். JR ஜெயவர்தன மற்றும் அப்போதைய இந்திய பிரதமர் ராஜீவ் காந்திக்கு இடையில் கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் திருகோணமலையின் எண்ணெய் குதங்கள் தொகுதி சம்பந்தமாகவும் துறைமுகங்கள் சம்பந்தமாகவும் தீர்மானம் மேற்கொள்வதற்கான இறுதி அதிகாரம் இந்தியாவிற்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து ஆரம்பித்த இந்த நிலைமை ரணில் விக்ரமசிங்க வரை இடையறாமல் பேணி வரப்பட்டது. இதோ இந்த வரலாற்றினை மாற்றியமைக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆரம்ப நடவடிக்கையை எடுத்தார். இந்த எண்ணெய் குதங்கள் தொகுதியை முதலீட்டுக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வதாகும். 61 எண்ணெய் குதங்கள் சம்பந்தமாக இந்திய இலங்கை பங்குடைமையை கம்பெனியொன்றை நிறுவி 50% சொத்துவத்தின் அடிப்படையில் பகிர்ந்து கொண்டு லாபத்தை பகிர்ந்து கொள்வதாகும். அத்துடன் எதிர்வரும் 2 தசாப்தங்களில் உலகின் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி கருத்திட்டங்கள் உலகின் முதலிடத்தை பெறும். அதன் போது காற்று விசையும் சூரிய சக்தியும் பிரதானமான தோற்றுவாயாக அமையும். அது தொடர்பில் சம்பூர் பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்படுகின்ற முதலீட்டு கருத்திட்டத்திற்கிணங்க இலங்கைக்கு ஒரு அலகு மின்சாரம் $0.7 விற்பனை செய்யப்பட ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. தற்போது மேற்படி அலகு $0.597 பெற்றுக்கொள்ள இணக்கம் பெறப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக இந்தியா இலங்கைக்கு வழங்கியிருந்த மில்லியன் கணக்கான டாலர் கடன் கொடையளிப்பாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த ராஜதந்திர நடவடிக்கை பற்றி எதிர்க்கட்சி பாராமுகமாக இருப்பதை போன்றே பெரும்பாலான அரசியல் விமர்சகர்களும் பாராமுகமாக இருப்பதையும் விளங்கிக் கொள்ள முடியும். அவர்கள் கடந்த காலத்தில் அனுரவிற்கு சர்வதேச தொடர்புகள் கிடையாது என பிரச்சாரம் செய்தார்கள்.
அதன் பின்னர் கடந்த 17ஆம் தேதி நிறைவு செய்த சீனாவிற்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் பற்றி முழு உலகினதும் தனித்துவமான கவனம் ஈர்க்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ராஜபக்ச ஆட்சி காலங்களில் இந்த நாட்டில் முதலீடு செய்த கருத்திட்டங்கள் சம்பந்தமாக சர்ச்சைக்குரிய விடயங்கள் அம்பலமாகியிருந்த பின்னணியிலேயே இந்த விஜயம் இடம்பெற்றது. மேற்படி பல கருத்திட்டங்கள் வெள்ளையானையாகவே மாறியிருந்தன. ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் ஸ்னோபெக் கம்பெனி இந்த நாட்டின் எரிபொருள் விநியோகத்திற்காக கொண்டு வரப்பட்டது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வசமிருந்த 100க்கும் மேற்பட்ட எரிபொருள் நிரப்பல் நிலையங்கள் மேற்படி கம்பெனிக்கு விற்கப்பட்டன. இவ்விதமாக விற்பனை செய்கின்ற செயற்பாங்கில் தொடர்புபட்ட கம்பெனிகள் $3700 மில்லியன் நேரடியான வெளிநாட்டு முதலீட்டினை கொண்டு வருகின்ற கம்பெனியாக மாற்றிக்கொள்வது வியத்தகு ராஜதந்திர செயற்பாங்காகும். மதிப்புமிக்க ராஜதந்திர நிலையை இலங்கைக்கு மீண்டும் கையகப்படுத்தி கொண்டமை பற்றிய தக்க சான்றாகும். அம்பாந்தோட்டை துறைமுகம் சார்ந்ததாக எரிபொருள் தூய்மையகம் ஒன்றை ஆரம்பிக்க இந்த முதலீடுகள் ஈடுபடுத்தப்படும். இந்த நாட்டின் வரலாற்றில் கிடைத்த மிகப்பெரிய நேரடி வெளிநாட்டு முதலீடு இதுவாகும். நாளொன்றில் 2 லட்சம் பெரல் எண்ணெயை இதன் மூலமாக சுத்திகரிக்க இயலும். அதற்கு மேலதிகமாக 500 மில்லியன் ஜுவான் அல்லது 20,000 மில்லியன் ரூபாய் கொடையை வழங்க இணக்கம் காணப்பட்டுள்ளது. பொது சேவைகளின் அபிவிருத்தி மற்றும் கிராமிய வறுமை நிலையை ஒழித்து காட்டுவதற்காக இந்த பணம் ஈடுபடுத்தப்படும். கொழும்பு துறைமுக நகரத்தில் சர்வதேச பெருங்காட்சி மற்றும் மாநாட்டு மண்டபம் ஒன்றை அமைக்கவும் உதவி வழங்கப்பட்டுள்ளது. விவசாயத்தின் விளைவாற்றலை அதிகரிக்கவும் உதவி வழங்க இணக்கம் காணப்பட்டுள்ளது. சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே நிலவுகின்ற பிராந்திய அதிகார போட்டியில் இலங்கை ஒரு காலகட்டத்தில் அகப்பட்டிருந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். உலக வல்லரசுகளின் எதிரில் மண்டியிட்டு அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வதன் பாதக விளைவுகள் அவ்வாறான மோசமான நிலையிலேயே இருந்தன. அந்த அத்தியாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து உலகின் மதிப்புமிக்க நாடாக இலங்கையை உயர்த்தி வைக்கின்ற அத்தியாயமே தற்போது உருவாகி இருக்கின்றது. இந்தியாவிற்கு எதிராக சீனாவை ஈடுபடுத்துதல் அல்லது சீனாவிற்கு எதிராக இந்தியாவை ஈடுபடுத்துவதை முடிவுறுத்தே மேற்படி அத்தியாயத்தின் அத்திவாரமாக அமைகின்றது. திறந்த வெளியுறவு கொள்கையை கடைபிடிப்பதை ஆரம்பிப்பதாகும். ஒரு தேசம் என்ற வகையில் மண்டியிட்டிருக்கின்ற நிலைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாகும். கீழை தேசத்தின் முத்து என்னும் பெயரை உலகின் முன்னணியில் கீர்த்திமிக்க வகையில் உயர்த்தி வைக்கின்ற யுகம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை முதன்மையாக கொண்ட அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது வரலாற்றினை புதிதாக எழுதுகின்ற யுகத்தின் ஆரம்பமாகும். உண்மையில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகின்றது என்பதை. மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.